ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். நம்ம என்ன செய்வோம்னா லைஃப்பில் நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம சம்பாதிப்போம். நம்ம சர்வைவல் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நிறையா பேர் அவங்க லைஃப்பில் வாண்ட்ஸ் நோக்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்குறது, பிடிச்ச விஷயங்களை என்ஜாய் பண்ணுறது, இது மாதிரி போயிடுவாங்க. அதனால அவங்க இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தையோ இந்த வெல்த் கிரியேஷனையோ அச்சீவ் பண்ணாமல் போயிடுவாங்க. ஒன்ஸ் உங்களோட சர்வைவல் முடிஞ்சுன்னா எப்போதுமே நீங்கள் வாண்ட்ஸ் சைடு போகாதீங்க. வாண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். ஸோ அது அந்த இமிடியேட் ப்ளஷரை கொடுக்கும், உடனடியாக சந்தோஷங்களை கொடுக்கும். பட் அந்த விஷயம் போகாமல் நீங்கள் வெல்த் கிரியேஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு அபண்டன்ஸ் லைஃப்பை க்ரியேட் பண்ணலாம். அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கே அது ஒரு பேக் போனாக நிற்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது. எப்போதுமே சர்வைவல் விட்டு தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் வாண்ட்ஸ், அவங்களோட இமிடியேட் சந்தோஷத்துக்காண்டி போய் ஒரு சில விஷயங்கள் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு விட்டுட்டு நீங்கள் வெல்த் கிரியேஷன் சைட் போனீங்கன்னா நீங்கள் ஒரு லெகசியை பிக் பண்ணலாம். அடுத்த தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய வெல்த்தை கொடுத்துட்டு போகலாம். இதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.